Welcome to everyone. Today in this class we are going to see about control structures for 12th computer science. This is residing in 6th lesson and this is a part 2 video for this 6th lesson. In this video specifically we are going to see about looping construct in control structures. So first topic is iteration or looping construct. So why we need iteration or looping construct means it is used to execute a block of codes or set of codes or one or more codes for several times or till a condition is satisfied. That is ஒரு particular condition satisfy ஆகிற வரைக்கும் ஒரு group of codes or one or more codes or set of codes again and again execute பண்றதுக்காக இந்த iteration or looping construct யூஸ் பண்றோம். Or in another words it can be execute block of codes for several times. So particular times fixed number of times again and again set of codes execute பண்ணனும் அப்படினாலும் அந்த மாதிரியான situationsல நம்ம iterations or looping construct யூஸ் பண்றோம். It can be used to execute one or more codes multiple times. So இதுதான் வந்து இதோட basic requirement. So multiple times ஒரு particular set of codes execute பண்ணனும் அப்படினா நம்ம iteration or looping construct வந்து யூஸ் பண்ண போறோம். So இதான் வந்து இதோட basic need. So next one is working process. Iteration or looping construct வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றதுக்கான ஒரு flow chart ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து வாட்ச் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கண்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கண்டிஷன் எதை மீன் பண்ணுது அப்படின்னா ஸோ லூப்பிங் ஆர் அந்த ஐட்ரேஷன் கன்ஸ்ட்ரக்ட் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னா பேஸ்ட் ஆன் பர்டிகுலர் கண்டிஷனை யூஸ் பண்ணி தான் வந்து அதை மெயினாக வச்சுட்டு தான் அந்த ஹோல் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டும் எக்ஸிக்யூட் ஆக போகுது. ஸோ கண்டிஷன் தான் வந்து பேசிக் நீட். ஸோ இந்த கண்டிஷன் வந்து செக் பண்ணுறோம். பர்டிகுலர் கண்டிஷன் ஆர் கிவன் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதா அப்படின்ற கண்டிஷன் வந்து செக் பண்ணுறோம். ஸோ அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்குன்ற பட்சத்தில் ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2 ஸ்டேட்மெண்ட் n அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃபால்ஸாக இருக்குது அப்படின்னா எல்ஸ் பார்ட். ஸோ அதுலேயும் அகெயின் சம் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து அதுக்கும் பாட்டமில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபர்தர் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் ப்ரோக்ராம். ஸோ எல்ஸ் பிளாக்கையும் ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த ப்ரோக்ராமில் இருக்கிற ஃபர்தர் ஸ்டேட்மெண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃப்ளோ சார்ட்ல வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பர்டிகுலர் கண்டிஷன் கொடுக்குறோம். ஈச் அண்ட் எவ்ரி ஐட்ரேஷன் ஆர் லூப்பிங் கன்ஸ்ட்ரக்ட் இருக்கு. கண்டிப்பாக ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்போம். அந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி அந்த கண்டிஷனை பேஸ்டாக வச்சு அந்த ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் பிளாக் ஆஃப் கோட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகுது. ஸோ கண்டிஷன் ட்ரூவாக இருக்குது அப்படின்னா ஒரு செட் ஆஃப் கோட்ஸும் கண்டிஷன் ஃபால்ஸாக இருக்குது அப்படின்னா இன்னொரு செட் ஆஃப் கோட்ஸும் இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம C++ல பார்த்ததுல வந்து நம்மளுக்கு எல்ஸ் பார்ட் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா மட்டும் அகைன் அண்ட் அகைன் பிளாக் ஆஃப் கோட்ஸ் வில் பி எக்ஸிக்யூட். ஸோ அதர்வைஸ் அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா அந்த லூப்பை விட்டு அவுட்டரில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணும். ஆனால் இந்த இதில் வந்து எல்ஸ் பார்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ பைத்தானை பொறுத்தவரை எல்ஸ் பார்ட்டும் இதில் அலௌடு. லூப்பிங் ஆர் ஐட்ரேஷன் கன்ஸ்ட்ரக்ட்ஸில் இந்த எல்ஸ் பார்ட்டும் சேர்த்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் எல்ஸ் பார்ட் தான் ஆப்ஷனல் தான். ஸோ நம்ம கண்டிப்பாக கொடுக்கணுன்றதுலாம் கிடையாது. ஸோ நம்ம ஆப்ஷனில் அதை யூஸ் பண்ணிக்கலாம். எல்ஸ் பார்ட் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னா மட்டும் நம்ம எந்தெந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்ல தேவைப்படுதோ அந்தந்த ஸ்டேட்மெண்ட்ஸை எல்ஸ் பார்ட்ல மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா ஒரு செட் ஆஃப் கோட்ஸும் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சு அதாவது சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா இன்னொரு செட் ஆஃப் கோட்ஸும் அதை வந்து எல்ஸ் பிளாக்காக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்ஸ் பிளாக் எக்ஸிக்யூட் பண்ணாலும் ட்ரூ பிளாக் எக்ஸிக்யூட் பண்ணாலும் லாஸ்ட்டாக ஃபர்தர் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் ப்ரோக்ராம் ஸோ அந்த பிளாக்கை வந்து கண்டிப்பாக எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ லூப்புக்கு அப்புறம் நம்ம கொடுத்துருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டேட்மெண்ட்ஸையும் அந்த ப்ரோக்ராமில் இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டேட்மெண்ட்ஸ் வில் பி எக்ஸிக்யூட் அப்படின்றதான் வந்து இந்த ஃப்ளோ சார்ட்லேருந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க டைப்ஸ் ஆஃப் லூப்ஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லூப்ல வந்து 2 டைப்ஸ் ஆஃப் லூப்ஸ் வந்து பைத்தான்ல நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இன் ப்ரீவியஸ்லி C++ல 3 டைப்ஸ் ஆஃப் லூப்ஸ் பார்த்துருக்கோம். வைல், do while அண்ட் ஃபார் லூப்ஸ் பார்த்தோம். ஸோ அந்த பைத்தானை பொறுத்தவரை ஒன்லி 2 லூப்ஸ் ஆர் அவைலபிள். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வைல் லூப், செகண்ட் ஒன் இஸ் ஃபார் லூப். ஸோ வைல் லூப்னா என்னன்னு பார்த்துடலாம். வைல் லூப் இஸ் அன் என்ட்ரி கண்ட்ரோல் லூப். ஸோ வை பிகாஸ் அப்படின்னா இதுக்கு அந்த வைல் லூப்பை என்ட்ரி கண்ட்ரோல் லூப் அப்படின்னு மென்ஷன் ரெஃபர் பண்றாங்க அப்படின்னா ஸோ எப்போ அந்த லூப்புக்குள்ளே அந்த அதோட கண்ட்ரோல் ப்ரோக்ராமோட கண்ட்ரோல் லூப்புக்குள்ளே என்ட்ரு ஆகிறப்போ வைல் லூப்புக்குள்ளே என்ட்ரு ஆகிறப்போ அதோட கண்டிஷன் அட் ஸ்டார்டிங்லேயே அட் த என்ட்ரன்ஸ்லேயே வந்து அந்த கண்டிஷன் செக் பண்ணும். அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்குது அப்படின்னா மட்டும்தான் அந்த லூப்புக்கு உள்ளே இருக்கிற அந்த செட் ஆஃப் ஆர் ஒன் ஆர் மோர் ஸ்டேட்மெண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணும். அதர்வைஸ் அந்த லூப்பை விட்டு எக்ஸிட் ஆகும். ஸோ இதனால தான் வந்து இதே என்ட்ரி கண்ட்ரோல் லூப் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இப்போ எக்ஸிட் கண்ட்ரோல் லூப்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த லூப்பில் இருக்கிற எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸையும் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அந்த லூப்பை விட்டு
எக்ஸிட் ஆகிற டைமில் கண்டிஷனை செக் பண்ணும். அதுதான் வந்து எக்ஸிட் கண்ட்ரோல் லூப். ஸோ டூ வைல் லூப்பை தான் வந்து எக்ஸிட் கண்ட்ரோல் லூப் அப்படின்னு ரெஃபர் பண்ணியிருப்போம் C++ல. ஆனால் இங்கே பைத்தானில் வந்து எக்ஸிட் கண்ட்ரோல் லூப் வந்து கொடுக்கல. ஸோ வைல் லூப் மட்டும் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு என்ட்ரி கண்ட்ரோல் லூப். ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் லூப்புக்கு உள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடியே என்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே அதோட கண்டிஷன் செக் பண்ணுறதுனால இட்ஸ் அன் என்ட்ரி கண்ட்ரோல் லூப் அப்படின்னு ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ பேசிக்கலி இன் வைல் லூப் கண்டெய்ன்ஸ் 4 sections. First one is initialization part. So first வந்து அந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு இனிஷியலைஸ் பண்ணணும். செகண்ட் ஒன் இஸ் டெஸ்ட் கண்டிஷன். ஸோ அந்த லூப் வந்து இனிஷியலைஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகணுமா வேண்டாமான்றது எதை வச்சு மெயின்டைன் ஆகும், அதை எதை வச்சு எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா அந்த டெஸ்ட் கண்டிஷன் வச்சு தான், நம்ம கொடுக்குற அந்த கன்ஸ்ட்ரெயினை வச்சு மட்டும்தான் அந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகணுமா வேண்டாமா அப்படின்றது டிசைட் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் வந்து பாடி ஆஃப் த லூப். ஸோ அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா பாடி ஆஃப் த லூப்பை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ அந்த பாடி ஆஃப் த லூப்பில் நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை அகைன் அண்ட் அகைன் ரிப்பீட்டடாக எக்ஸிக்யூட் பண்ண நினைக்கிறோமோ அந்த ஸ்டேட்மெண்ட்ஸை அந்த பாடி ஆஃப் தி லூப்புக்குள்ளே யூ ஹேவ் டு ரெஃபர். தென் வந்து அப்டேஷன் பார்ட். ஸோ அப்டேஷன் பார்ட் இருந்தால் மட்டுமே லூப் வந்து அகைன் அண்ட் அகைன் அப்டேட் ஆகி செகண்ட் ஐட்ரேஷன் தேர்ட் ஐட்ரேஷன் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்டேஷன் பார்ட்டு கொடுக்கல அப்படின்னா நமக்கு எரர்ஸ் வந்து அக்கர் ஆகும். ஸோ ஆர் இன்ஃபைனைட்டாக லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எல்லா டைமும் ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படின்னா அந்த கண்டிஷன் அந்த லூப்பில் இருக்கிற அந்த பிளாக் ஆஃப் கோட்ஸ் வில் பி executed indefinitely or இன்ஃபினிட்லி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து வைல் லூப்பில் கொடுத்துருக்கிற விஷயங்கள். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இதில் கண்டிஷன் டெஸ்ட் கண்டிஷன் அப்படின்றது எதை ரெஃபர் பண்ணுறாங்கன்னா இட் வில் பி அ பூலியன் எக்ஸ்பிரஷன். ஸோ ஒரு பூலியன் எக்ஸ்பிரஷன் தான் வந்து கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறோம். பூலியன் எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா A greater than B அப்படின்றது ஒரு பூலியன் எக்ஸ்பிரஷன், A less than B அப்படின்றது ஒரு பூலியன் எக்ஸ்பிரஷன். இது எப்படி பூலியன் எக்ஸ்பிரஷன் சொல்கிறோம் அப்படின்னா இதில் கிடைக்கிற ரிசல்ட் வந்து ஒரு பூலியனாக கிடைக்கும். ஸோ பூலியன் மீன்ஸ் ட்ரூ ஃபால்ஸ் ஆர் 0 and 1 இந்த ரெண்டு வேல்யூ மட்டும்தான். ஸோ அதை வந்து ரிசல்ட்டாக கொடுக்கறதுனால இது பூலியன் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு ரெஃபர் பண்ணுவோம். ஸோ இட் ரிட்டர்ன்ஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ அந்த கண்டிஷன் ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும், அதர்வைஸ் ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணும். கண்டிஷன் ட்ரூவாக இருக்குது, அந்த டெஸ்ட் கண்டிஷன் வைல் லூப்பில் கொடுத்துருக்கிற டெஸ்ட் கண்டிஷன் ட்ரூவாக இருக்குது அப்படின்னா பாடி ஆஃப் த லூப் வில் பி எக்ஸிக்யூட்டட், அதர்வைஸ் இட் வில் பி எக்ஸிட் ஃப்ரம் த லூப் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இன் பைத்தான் வைல் லூப் ஹேவ் அன் எல்ஸ் பார்ட் விச் கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பைத்தான் இதுக்கு முன்னாடி C++ல வந்து எல்ஸ் பார்ட் கொடுத்துருக்க மாட்டாங்க லூப்புக்கு, ஆனால் இன் பைத்தானில் எல்ஸ் பார்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இட் வில் பி கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வேணும் அப்படின்னா மட்டும் இதை யூஸ் பண்ணிக்கலாம், அதர்வைஸ் அந்த பார்ட்டை எல்ஸ் பார்ட்டை மட்டும் நான் மே ஒமிட். ஸோ இந்த இதில் இதுக்கான சின்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாரு. இதில் வைல் கண்டிஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கண்டிஷன் இருக்கிற இடத்துல தான் வந்து யூ ஹேவ் டு மென்ஷன் த டெஸ்ட் கண்டிஷன் ஆர் கன்ஸ்ட்ரெயின். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, கண்டிப்பாக அந்த சிங்கிள் கோலன் கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த கோலன் வந்து மென்ஷன் பண்ணும். ஸோ கோலன் மென்ஷன் பண்ணி அடுத்து நெக்ஸ்ட் இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸை இண்டென்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த அடுத்தடுத்து இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் இந்த வைல் கண்டிஷனுக்கான வைல் லூப்புக்கான ஸ்டேட்மெண்ட்ஸாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். அதர்வைஸ் அது எல்லாமே அந்த லூப்புக்கு அவுட்டரில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸாக பைத்தான் இன்டர்பிரட்டர் வந்து கன்சிடர் பண்ணும். ஸோ அதனால கண்டிப்பாக இண்டென்டேஷன் லூப்புக்கு உள்ளே இருக்கிற அந்த பாடி ஆஃப் த லூப் கண்டென்ட் எல்லாத்தையும் இண்டென்ட் பண்ணி எழுதணும். ஸோ அதனால இந்த இதில் பாருங்கள் ஸ்டேட்மெண்ட் பிளாக் 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு, தட் இஸ் கண்டிஷனோட ரிசல்ட் ட்ரூன்னு கிடைக்குது அப்படின்னா அந்த கண்டிஷன் இட் வில் பி அ பூலியன் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த கண்டிஷனில் ஒரு பூலியன் எக்ஸ்பிரஷனை கொடுப்போம், அதோட ரிசல்ட் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் பிளாக் 1 எக்ஸிக்யூட் பண்ணும், அதர்வைஸ் எல்ஸ் கொடுத்தோம் அகைன் ஒரு கோலன் சிம்பிள் வைக்கணும். ஸோ எல்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா எல்ஸ் பார்ட்டுக்கு வருது, கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா எல்ஸ் பார்ட்டில் இருக்க ஸ்டேட்மெண்ட் பிளாக் 2 எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இந்த இதில் பாருங்கள் ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலிருந்து நமக்கு எதை ரெஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா எதை இன்டிமேட் பண்ணுறாங்கன்னா இந்த எல்ஸ் பார்ட் அப்படின்றது இட்ஸ் அன் ஆப்ஷனல் பார்ட் அப்படின்றது தான் வந்து இதில் நமக்கு சொல்ல வர்றாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஒர்க்கிங் ப்ராசஸ் எப்படி இருக்கும், வைல் லூப்போட ஃப்ளோ சார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்பிரஷன் ஸ்டார்ட் ஆகுது, லூப் ஸ்டார்ட் ஆகுது. இந்த இதில் மேபி இனிஷியலைசேஷன் பார்ட் இருக்கலாம். ஸோ இதில் பாருங்க கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, ஒரு டெஸ்ட் கண்டிஷன். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதா, கண்டிஷன் ட்ரூ ஆகுதா அப்படின்னு பூலியன் எக்ஸ்பிரஷனை எவாலுவேட் பண்ணும். ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா கண்டிஷனல் கோட்ஸ், ஸோ கண்டிஷனல் கோட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ கண்டிஷனல் கோட்ஸ் மீன்ஸ் கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிறதுனால நம்ம எக்ஸிக்யூட் பண்ண வேண்டிய கோட்ஸ். ஸோ அதை தான் வந்து கண்டிஷனல் கோட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆர் பாடி ஆஃப் தி லூப் அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம். ஸோ இது எப்போ எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா இஃப் த கண்டிஷன் இஸ் ட்ரூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா மட்டும் இந்த கண்டிஷனல் கோட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஒருவேளை இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை, ஃபால்ஸாக இருக்குது, இதோட பூலியன் எக்ஸ்பிரஷனோட ரிசல்ட் வில் பி ஃபால்ஸ் அப்படின்னா இது டைரெக்டாக இந்த பிளேஸ்க்கு வந்துடும். இஃப் கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ் இந்த லூப்ல இருந்து எக்ஸிட் ஆகும். ஸோ இதுதான் வந்து வைல் லூப்போட
ஃப்ளோ சார்ட். ஸோ இது வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ 5 மார்க்கில் கேட்குறாங்க அப்படின்னா வைல் லூப்னா என்ன, அதுக்கான சின்டாக்ஸ் எழுதணும், அதோட எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து இந்த ஃப்ளோ சார்ட் எழுதி அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக நம்ம ஃபுல் மார்க்ஸ் வந்து கெட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இன்னொன்று பிரிண்ட் ஆஃப் பிரிண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒன்று பார்த்துருப்போம். இந்த பிரிண்ட் ஆஃப் ஃபங்க்ஷனில் வந்து 2 பேராமீட்டர்ஸ் வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எண்டு, இன்னொன்று செப்பரேட்டர். ஸோ இந்த எண்ட் அண்ட் செப்பரேட்டர் அப்படின்ற 2 பேராமீட்டர்ஸை பிரிண்ட் ஆஃப் ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதோட யூசேஜை வைல் லூப்போட அட்டாச் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பாருங்கள் i is equal to 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இனிஷியலைசேஷன் பார்ட். ஸோ மொத்தம் பைத்தானில் வைல் லூப் வந்து 4 செக்ஷன்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. அதில் ஃபர்ஸ்ட் செக்ஷன் வந்து இனிஷியலைசேஷன். ஸோ i is equal to 10 அப்படின்னு கொடுத்தாச்சு. ஸோ ஐக்கு 10ன்ற ஒரு ஸ்டார்டிங் வேல்யூவை இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, வைல் லூப் i less than or equal to 15 கோலன் வச்சிருக்கோம். ஸோ கோலன் வச்சிருக்கோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு பிளாக் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ பிளாக் ஸ்டார்ட் ஆகுது, பிளாக்குள்ளே இருக்க கோட்ஸ் எல்லாத்தையும் ஹேவ் டு மெயின்டைன் என் இண்டென்டேஷன் பொசிஷனில். ஸோ இண்டென்ட் பண்ணி இதை எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணும். ஸோ i less than or equal to 15. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஐயோட வேல்யூ 10. ஸோ 10 less than or equal to 15 செக் பண்ணும். ஸோ ஆப்வியஸ்லி கண்டிஷன் இஸ் ட்ரூ. ஸோ இது வந்து ஃபர்ஸ்டே கண்டிஷன் செக் பண்ணதுலையே லூப்புக்கு உள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடியே கண்டிஷன் செக் பண்ணுறதுனால இதை என்ட்ரி கண்ட்ரோல் லூப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா மட்டும் லூப் பாடி ஆஃப் தி லூப்பை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இதுக்குள்ள பிரிண்ட் i கொடுத்து end equal to /t அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எண்டு பேராமீட்டர் எதுக்காக அப்படின்னா நம்ம பிரிண்ட் பண்ணுற ஒவ்வொரு வேல்யூவையும் அது பிரிண்ட்டுக்குள்ளே கொடுத்துருக்கிற ஒவ்வொரு கண்டென்ட்டையும் எப்படி என் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து இதுக்கான மீனிங். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் 15 அப்படின்னு எனக்கு ஐயோட வேல்யூ 10ன்னு கிடைக்கும். ஸோ வந்து இதில் பிரிண்ட் ஆஃப் i கொடுத்ததும் எனக்கு 10 பிரிண்ட் ஆகும். அடுத்து எண்டு /t கொடுத்ததுனால ஒரு டேப் அளவு ஸ்பேஸ் விட்டுட்டு அடுத்த ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். ஸோ அடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா i++. ஸோ கொடுத்ததுனால ஐயோட வேல்யூ 11 கன்வெர்ட் ஆயிரும். ஸோ இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ 11 அகைன் கண்டிஷன் செக் பண்ணும். 11 less than or equal to 15 அப்படின்ற கண்டிஷன் செக் பண்ணும். ஸோ கண்டிஷன் ட்ரூ ஆகுது. ஸோ அகைன் இங்கே வரும். ஸோ இந்த இடத்துல வந்து 11 பிரிண்ட் பண்ணிட்டு எண்டு /t கொடுத்துருக்காங்க. ஸோ அகைன் ஒரு டேப் ஸ்பேஸ் அளவுக்கு கேப் விட்டுட்டு அடுத்த ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். இதில் i++ கொடுத்ததுனால அகைன் i will be increment to 12. ஸோ 12 less than or equal to 15 அப்படின்னு செக் பண்ணும். கண்டிஷன் ட்ரூவாக இருக்குது. ஸோ அகைன் ஐயை பிரிண்ட் பண்ணும். ஸோ இப்போ ஐயோட வேல்யூ இஸ் 12. ஸோ 12 பிரிண்ட் பண்ணிட்டு அகைன் டேப் ஸ்பேஸ் விடும். ஸோ அகைன் இப்போ 13 கன்வெர்ட் ஆகும். 13 less than or equal to 15 செக் பண்ணும். ஸோ 13 பிரிண்ட் பண்ணிட்டு டேப் ஸ்பேஸ் விடும். ஸோ அகைன் 14 கன்வெர்ட் ஆகும். 14 less than or equal to 15 செக் பண்ணும். 15 பிரிண்ட் பண்ணும். ஒரு டேப் ஸ்பேஸுக்கு வந்து விட்டுருக்கும். ஸோ இது வந்து அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஃபஸ்ட் வந்து 10 பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து ஒரு கேப், ஒரு டேப் ஸ்பேஸ் விட்டு 11, அகெயின் ஒரு டேப் ஸ்பேஸ் விட்டு 12, அகெயின் ஒரு டேப் ஸ்பேஸ் 13, அகெயின் ஒரு டேப் ஸ்பேஸ் 14, நெக்ஸ்ட் ஒரு டேப் ஸ்பேஸ் தென் 15 அப்படின்றத பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ 15 எடுத்துக்கலாம். 15 less than or equal to 50 ஆனால் ஆப்வியஸ்லி கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ அதனால 15 பிரிண்ட் பண்ணி ஒரு டேப் ஸ்பேஸ் விட்டுருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து i++. ஸோ i will be 16. ஸோ 16 less than or equal to 15 அப்படின்னு கண்டிஷன் செக் பண்ணோன்னா நோ. ஸோ அதனால இந்த லூப்பை விட்டு எக்ஸிட் ஆகும். லூப்புக்கு அவுட்டரில் ஏதாவது ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். அதர்வைஸ் கம்ப்ளீட்டாக முடிச்சிடும். ஸோ இதுதான் வந்து வைல் வித் கம்பைனிங் அந்த எண்டு செப்பரேட்டர் இன் பிரிண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படின்றது. ஸோ இந்த ப்ரோக்ராம் நல்லா பார்த்துக்கோங்க. இதை எக்ஸாம்பிளுக்கு யூஸ் பண்ணிட்டு இதை எக்ஸ்பிளைன் பண்ணால் போதும். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஆஷ் கொடுத்து இனிஷியலைசிங் பார்ட் ஆஃப் த கண்ட்ரோல் வேரியபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கண்ட்ரோல் வேரியபிளுக்கான இனிஷியலைசேஷன் பார்ட் தான் வந்து இந்த i is equal to 10 அப்படின்றது. அடுத்து டெஸ்ட் கண்டிஷன். ஸோ டெஸ்ட் கண்டிஷன்றது i less than or equal to 15. ஸோ ஹோல் லூப்பையும் எக்ஸிக்யூட் ஆக வைக்கிறது வந்து இந்த டெஸ்ட் கண்டிஷன் தான். நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட்மெண்ட் பிளாக் 1. ஸோ ஸ்டேட்மெண்ட் பிளாக் 1 அப்படின்றது கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிறப்போ ஸ்டேட்மெண்ட் பிளாக் 1 will be execute. தென் அப்டேஷன் ஆஃப் தி கண்ட்ரோல் வேரியபிள் அப்டேட் பண்ணால் மட்டுமே வந்து அடுத்த ஐட்ரேஷன் ப்ராப்பராக எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அதர்வைஸ் எல்லா டைமும் ஐயோட வேல்யூ 10 இருக்கும். ஸோ 10 less than or equal to 15 தான். எல்லா டைமும் 15 தான். ஸோ இன்ஃபினிட்டாக அந்த லூப் will be execute அப்படின்றது நம்ம இதில் தெரிஞ்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து இன்னொரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. ப்ரோக்ராம் டு illustrate the use of while loop with else part அப்படின்னு கொடுத்துருக்காங்க. else part யூஸ் பண்ணி எப்படி while loop எக்ஸிக்யூட் பண்ணணும், எப்படி யூசேஜ் எடுத்துக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. i is equal to 10. நெக்ஸ்ட் while i less than or equal to 15, அகைன் print i end /t, then i equal to i+1. ஸோ சேம் ப்ரோக்ராம் அதில் else part மட்டும் அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ else partல என்ன அப்படின்னா வேல்யூ ஆஃப் i when the loop exit i அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா லூப்பை விட்டு எக்ஸிட் ஆகிறப்போ ஐயோட கரண்ட் வேல்யூ என்ன, அதுதான் இதுக்கான
மீனிங் இதில் ஐ மட்டும் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா இதில் சேம் அதே தான் கொடுத்துருப்பாங்க. இனிஷியலைசிங் பார்ட் ஆஃப் கண்ட்ரோல் வேரியபிள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ கண்ட்ரோல் வேரியபிளை இனிஷியலைசேஷன் பண்ணுறதுக்கான பிளேஸ் இது. இந்த லாஸ்ட் பிளேஸ் அப்டேஷன் பிளேஸ். ஸோ இது வந்து ஸ்டேட்மெண்ட் பிளாக் 1 கண்டிஷன் ட்ரூவாக இருக்குது அப்படின்னா the statement black 1 will be execute. If the condition is false then else part will be execute. ஸோ இதை தான் வந்து இதில் சொல்ல வர்றாங்க. ஸோ else partல என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா value of I when loop is exit அதை வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா 10 பிரிண்ட் ஆகிடும், 11 12 13 14 15. ஸோ ப்ரீவியஸாக பார்த்த மாதிரி 15 வர பிரிண்ட் ஆகும். ஸோ அகெயின் வந்து இப்போ 16 அப்டேட் ஆகும். 16 less than or equal to 50 ஆனால் நோ. ஸோ கண்டிஷன் இப்போ தான் சாட்டிஸ்ஃபை ஆகலை. அதாவது ஐயோட வேல்யூ 16 இருக்கிறப்ப தான் கண்டிஷன் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா எல்ஸ் பார்ட்டுக்கு போகும். எல்ஸ் பார்ட்டில் வேல்யூ ஆஃப் ஐ when the loop is exit அப்படின்னு வித்தின் டபுள் கோட்டேஷனுக்குள்ளே இருக்கிறத டேரெக்டாக பிரிண்ட் பண்ணிவிட்டு ஐயோட வேல்யூ now the current value is 16. ஸோ 16 அப்படின்றத பிரிண்ட் பண்ணும். ஸோ இவ்வளோதான் வந்து இந்த ப்ரோக்ராமில் கொடுத்துருக்கிறது. நெக்ஸ்ட் வந்து ஃபார் லூப் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார் லூப்ன்றது இட்ஸ் அ மோஸ்ட் கம்ஃபர்டபுள் லூப் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. இட் இஸ் ஆல்சோ அன் என்ட்ரி கண்ட்ரோல் லூப் பிகாஸ் நம்ம அந்த லூப்புக்குள்ளே என்டர் ஆகிறப்பயே வந்து கண்டிஷன் செக் ஆயிரும். அதனால தான் என்ட்ரி கண்ட்ரோல் லூப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் வந்து ஃபார் லூப் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சீக்வன்ஸ் வேணும். ஸோ ஃபார் லூப் வந்து எத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகணும், ஒரு செட் ஆஃப் கோட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்றது வெள்ளோனா தெரிஞ்சால் மட்டும் நம்ம அந்த ஃபார் லூப் வந்து யூஸ் பண்ணுவோம். அதர்வைஸ் வைல் லூப் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து எதுக்காக அந்த வெள்ளோனா தெரியணும் அப்படின்னா இதில் வந்து சீக்வன்ஸ் வந்து நம்ம ரெஃபர் பண்ணணும். ஸோ அதனால தான் வந்து இந்த ஃபார் லூப்பில் வெள்ளோனா எத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் லூப் வில் பி எக்ஸிக்யூட் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு லூப் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷனை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் வாட் அப்படின்னா மேக்கிங் சீக்வன்ஸ், ஒரு சீக்வன்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கு ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த சீக்வன்ஸ்ன்றது எதை ரெஃபர் பண்ணும் அப்படின்னா இனிஷியல் வேல்யூ, ஃபைனல் வேல்யூ அண்ட் இன்க்ரிமெண்ட் வேல்யூ. ஸோ ஸ்டார்ட் வேல்யூ என்ன, எண்ட் வேல்யூ என்ன, எத்தனை நம்பரால் இன்க்ரிமெண்ட் ஆகுது ஒவ்வொரு நம்பர்ஸும் அப்படின்ற ஒரு செட்டை வந்து இந்த ரேஞ்ச் அப்படின்றது கொடுக்கும். ஸோ ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷன் வில் ரிட்டர்ன் எ லிஸ்ட். அந்த லிஸ்ட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்டார்டிங் வேல்யூ, எண்டிங் வேல்யூ, அந்த இன்க்ரிமெண்ட் பண்ண போகிற வேல்யூ. ஸோ இந்த மூணு இருக்கும். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள பேராமீட்டர்ஸ் அந்த மூணையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு கம்ப்ளீட் லிஸ்ட்டை வந்து நமக்கு ரெடி பண்ணி கொடுக்கும். ஸோ ஃபார் லூப்புக்கான சின்டாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் கவுண்டர் வேரியபிள் இன் சீக்வன்ஸ். ஸோ இந்த சீக்வன்ஸ் அப்படின்றத வந்து நம்ம அந்த ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒரு லிஸ்ட் எடுப்போம். அந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி வேரியபிள்ஸையும் இந்த கவுண்டர் வேரியபிள் எடுத்துக்கிட்டு பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இதுலையும் ஆப்ஷனல் பார்ட் தட் இஸ் எல்ஸ் பார்ட் வந்து இருக்குது. ஸோ நமக்கு ரெக்யர்ட் அப்படின்னா அந்த எல்ஸ் பார்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம், அதர்வைஸ் வி மே ஒமிட். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷனுக்கான சின்டாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷனுக்கான சின்டாக்ஸ் இஸ் ரேஞ்ச் ஆஃப் ஸ்டார்ட் கமா ஸ்டாப் கமா ஸ்டெப். ஸோ இந்த மாதிரி 3 பேராமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இந்த ஸ்டெப் மட்டும் வித்தின் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ ஏன் அப்படின்னா ஸ்கொயர் ப்ராக்கெட் எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா இட்ஸ் அன் ஆப்ஷனல் ஒன் அப்படின்றத ரெஃபர் பண்ணுது. ஸோ ஸ்டெப் வேல்யூ வந்து நம்ம அவசியம் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ கண்டிப்பாக கொடுக்கணுன்ற எந்த ரெக்யர்மெண்ட்டும் கிடையாது. ஸோ ஸ்டெப் வேல்யூ வந்து நம்ம அவாய்டும் பண்ணலாம். ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் வேல்யூ மட்டும் கொடுத்துட்டோம் அப்படின்னா 1 by 1 வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணும். ஸோ ஸ்டார்ட் வேல்யூ வந்து ஒரு 10 கொடுத்து ஸ்டாப் வேல்யூ 15 கொடுத்துருக்கோம் அப்படின்னா 10 11 12 13 14 15ன்றது மட்டும் அந்த லிஸ்ட்டில் நமக்கு கிடைச்சிருக்கும். ஸோ இதில் ஸ்டெப் வேல்யூன்றது 2 2 இன்க்ரிமெண்ட் பண்ணும், 3 3 இன்க்ரிமெண்ட் பண்ணும். ஸோ 1 3 5 7 இந்த மாதிரி வந்து எனக்கு லிஸ்ட் எலமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா இந்த ஸ்டெப் வேல்யூவை we have to mention. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதில் ஸ்டார்ட் வேல்யூ ஸ்டார்ட்ன்ற பேராமீட்டர் இட் ரெஃபர்ஸ் இனிஷியல் வேல்யூ, தென் ஸ்டாப் பேராமீட்டர் வில் ரெஃபர் த ஃபைனல் வேல்யூ, தென் ஸ்டெப் வேல்யூ இட் இஸ் யூஸ் டு இன்க்ரிமெண்ட் த வேல்யூ. ஸோ எத்தனை நம்பர் வச்சு நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத ரெஃபர் பண்ணுறதுக்கு ஸ்டெப் வேல்யூ யூஸ் பண்ணுறோம். இட் கம்ப்ளீட்லி அன் ஆப்ஷனல் பார்ட். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதுக்கான ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷனுக்கான ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரேஞ்ச் ஆஃப் 1, 30, 1 இது வந்து 1 மோடில் கூட நமக்கு கேட்கலாம். ஸோ ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷன் கொடுத்து இதில் எத்தனை நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ இதில் ரேஞ்ச் ஆஃப் 1, 30, 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 1 வந்து பை டிஃபால்ட் வேல்யூ, நம்ம 1 கொடுக்காட்டியும் பை டிஃபால்ட்லி 1 by 1 தான் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணும். ஸோ கொடுக்கணும் அப்படின்னாலும் கொடுத்துக்கலாம். 131 அப்படின்னா இட் வில் ஸ்டார்ட் the range of value from 1 and end at 29 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 1 to 29 வரைக்கும் இருக்கிற எலமெண்ட்ஸை வந்து ஒரு லிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணி இந்த ஃபங்க்ஷன் நமக்கு கொடுக்கும். ஸோ இதில் பாருங்கள், எதுக்கு 1 to 29 கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதோட ரேஞ்ச் வந்து ஸ்டார்ட் டு ஸ்டாப் -1 வரை தான் இருக்கும். ஸோ ஸ்டார்ட் வேல்யூ நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அதில் ஸ்டார்ட் ஆகி ஸ்டாப் வேல்யூ நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அதுக்கு ப்ரீவியஸ் வேல்யூ வரைக்கும் நமக்கு எடுத்துக்கிறோம். இதுதான் வந்து ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷனோட ஃபீச்சர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ரேஞ்ச் ஆஃப் 230,
ட்ரூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரூன்றது ஸ்டார்ட் வேல்யூ, 30 இஸ் என் வேல்யூ அட் ஸ்டாப் வேல்யூ, ட்ரூ இஸ் இன்க்ரிமெண்ட் வேல்யூ. ஸோ அந்த இன்க்ரிமெண்ட் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ட்ரூவாக இன்க்ரிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ரேஞ்ச் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா 2ல் ஸ்டார்ட் ஆகி 28 வரை கம்ப்ளீட் ஆகும். ஏன் 29 வரை இல்லை அப்படின்னா ஸோ ஆக்சுவலி 29 வரை தான் எடுத்திருக்கோம். நம்ம 2 இன்க்ரிமெண்ட் பண்ணுறதுனால 2 4 6 8 இந்த மாதிரி எடுக்கிறதுனால 24 26 28 வரை எடுத்திருக்கும். 29 வந்து எடுக்காது. ஸோ இதுதான் வந்து இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷனுக்கான அந்த வேல்யூஸ். ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். 30, 3, -3 இதில் வந்து நெகட்டிவ் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இண்டெக்ஸை வந்து ஸோ அந்த ஸ்டெப் வேல்யூக்கு இன்க்ரிமெண்ட் வேல்யூ நம்ம நெகட்டிவாகவும் கொடுக்கலாம். ஸோ 30 நெக்ஸ்ட் வந்து 27 24 இந்த மாதிரி வந்து ரிவர்ஸில் நம்ம எலமெண்ட்ஸ் வந்து எடுக்கணும் அப்படின்னாலும் நம்ம நெகட்டிவ் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி நெகட்டிவ் நம்பர்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஆர்டர்ஸ் வந்து எடுக்கலாம். ஸோ இது எதில் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா 20ல் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது 33 -3 கம்ப்ளீட் ஆகி முடிச்சிருக்கும். ஸோ நமக்கு கொடுத்தது வந்து 32 தான். ஸோ 3க்கு வந்து ப்ரீவியஸ் வேல்யூ எடுக்கணும் இல்லையா? ஸோ 3க்கு ப்ரீவியஸ் வேல்யூ அப்படின்னா இந்த இதில் வந்து 4 இருந்திருக்கும். ஸோ ஒன்றா குறைஞ்சிட்டே வருது இல்லையா? அதனால 30 29 28 இந்த மாதிரி வந்திருக்கும். ஸோ 3க்கு ப்ரீவியஸ் அப்படின்றதுனால நமக்கு 4. ஸோ 3க்கு அப்புறம் தான் 2 1 அந்த மாதிரி ரைட் சைடில் இருக்கும். ஸோ நமக்கு லெஃப்ட்டில் இருக்கிற வேல்யூஸை தான் பார்க்கும். அப்படி இருக்கிறதுனால நமக்கு 4 வரை எடுத்திருக்கும். ஸோ 4 வரை எடுக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு 30 27 24 21 இந்த மாதிரி கண்டினியூ ஆகி 6 வரை வந்திருக்கும். 9 6 அதோட கட் ஆகிருக்கும். 3 வந்து வராது. ஏன் அப்படின்னா நம்ம 3 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3 தான் வந்து நமக்கு ஸ்டாப் வேல்யூ. ஸோ ஸ்டாப் வேல்யூ வர எடுக்காது. ஸ்டாப் வேல்யூக்கு முந்தின வேல்யூ வர எடுத்திருக்கும். அதனால இது 6ல் எண்ட் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரேஞ்ச் ஆஃப் 20 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 20 சிங்கிள் எலமெண்ட் மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா அந்த 20 வந்து எண்டு வேல்யூவாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். அப்பர் லிமிட் தான் கொடுத்துருக்கு. சிங்கிள் வேல்யூ கொடுக்குறப்போ சிங்கிள் பேராமீட்டர் கொடுக்குறப்போ தட் வில் பி கன்சிடர் அஸ் அப்பர் லிமிட். ஸோ இதுதான் அப்பர் லிமிட். ஸோ நம்ம எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றத பைத்தான் வில் அண்டர்ஸ்டுட். ஸோ 0ல் ஸ்டார்ட் பண்ணி 20 எண்டு வேல்யூ கொடுத்ததுனால அதுக்கு முந்தின வேல்யூ 19. ஸோ 0 to 19 வந்து இந்த எக்ஸாம்பிளுக்கு ரேஞ்சாக இருக்கும். ஸோ இவ்வளோ தான் வந்து ரேஞ்ச் ஃபங்க்ஷனில் கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிள்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபார் லூப் எக்ஸிக்யூஷனுக்கான ஃப்ளோ சார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார் ஈச் ஐட்டம் இன் சீக்வன்ஸ். ஸோ ஐட்டமில் இருக்க அந்த சீக்வன்ஸில் இருக்க ஈச் அண்ட் எவ்ரி ஐட்டமுக்கும் இந்த லூப்பை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இதில் பாருங்கள் லாஸ்ட் ஐட்டம் ரீச்டா அப்படின்னு செக் பண்ணும். ஸோ எப்போ வந்து லாஸ்ட் ஐட்டம் ரீச் ஆகுதோ அடுத்து ஃபர்தராக எலமெண்ட்ஸ் இல்லையோ அப்போ தான் லூப்லேருந்து எக்ஸிட் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஃபார் லூப்பில் இருக்கிற ஒரு பியூட்டி. ஸோ இதில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்போம். இதில் என்ன கண்டிஷன் செக் பண்ணுது அப்படின்னா நம்ம கொடுத்த அந்த சீக்வன்ஸ் ஆர் லிஸ்ட்டில் லாஸ்ட் நம்பர் ரீச் பண்ணிட்டோமா அப்படின்றத செக் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒன்ஸ் லாஸ்ட் நம்பர் ரீச் ஆகிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஃபர்தராக எக்ஸிக்யூட் பண்ணாது. ஸோ இதுதான் வந்து இதில் கொடுத்துருக்கிற ஒர்க்கிங் ப்ராசஸ். ஸோ லாஸ்ட் ஐட்டம் ரீச் ஆகுது அப்படின்னா எக்ஸிட் லூப், அதர்வைஸ் பாடி ஆஃப் ஃபார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இட்ஸ் நாட் அ லாஸ்ட் ஐட்டம் அப்படின்னா இதை வந்து அகெயின் அந்த லூப்பை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். இதுதான் வந்து இதோட ஒர்க்கிங் ப்ராசஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 2 10, 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ரேஞ்ச் வந்து எதில் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா 2ல் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ரேஞ்ச் எதில் எண்ட் ஆகுது அப்படின்னா 10 எண்டு வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலி 9 வரை எண்ட் ஆகணும். ஆனால் இன்க்ரிமெண்ட் பாருங்கள் 2 கொடுத்துருக்காங்க. ஸோ 2 4 6 8 எப்படின்னு போகும். ஸோ 8 9 வரை நமக்கு வேணும் அப்படின்றதுனால 8 கூட 2 ஆட் பண்ணுறப்போ இன்க்ரிமெண்ட் பண்ணுறப்போ 10 கிடச்சிரும். அதனால 10 தான் வந்து நம்மளுக்கு லாஸ்ட் ரேஞ்ச். ஸோ 10 எடுக்கக்கூடாது. அதனால ப்ரீவியஸ் வேல்யூ 8 மட்டும் எடுத்துக்கிறோம். ஸோ 2 4 6 8 தான் வந்து நமக்கு இந்த ரேஞ்சில் இருக்கிற லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸாக கிடச்சிருக்கும். ஸோ இதில் வந்து ஃபார் ஐயின் ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரேஞ்சில் இருக்கிற அந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்ஸையும் எடுத்துக்கிறோம். இந்த ஐயில் வந்து ஸ்டோர் ஆகும். ஒவ்வொரு ஐட்ரேஷன்லையும் ஒவ்வொரு எலமெண்ட்ஸாக இதில் எடுத்துக்கிறோம். ஸோ ஆக்சுவலி 2 4 6 8 இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் 2 எடுக்கும். ஐயோட வேல்யூ ஃபஸ்ட்டு வந்து 2 இருக்கும். ஸோ பிரிண்ட் ஐ எண்ட் ஈக்குவல் டு ஒரு சிங்கிள் கொட்டேஷனில் ஒரு சிங்கிள் ஸ்பேஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா ஐயோட கரண்ட் வேல்யூஸ் 2. ஸோ 2 கொடுத்து ஒரு சிங்கிள் ஸ்பேஸ் மட்டும் விட்டுருக்கும். ஸோ அகெயின் வந்து ஐயோட செகண்ட் வேல்யூ இஸ் 4. ஸோ 4 பிரிண்ட் பண்ணி ஒரு சிங்கிள் ஸ்பேஸ். நெக்ஸ்ட் ஐயோட தேர்ட் வேல்யூ 6. ஸோ 6 பிரிண்ட் பண்ணி ஒரு சிங்கிள் ஸ்பேஸ். நெக்ஸ்ட் 4ஓட லாஸ்ட் வேல்யூ வந்து 8. ஸோ 8 பிரிண்ட் பண்ணி ஒரு சிங்கிள் ஸ்பேஸ். நெக்ஸ்ட் இந்த ஐட்டமில் எலமெண்ட் இருக்கான்னு பார்க்கும். இந்த லிஸ்ட்டில் சீக்வன்ஸில் எலமெண்ட் இருக்காது. 2 4 6 8 மட்டும் தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் எலமெண்ட் இல்லை அப்படின்றதுனால அதோட லூப் வந்து எக்ஸிட் ஆயிரும். ஸோ எலமெண்ட் இல்லை அப்படின்னா லூப் எக்ஸிட் ஆகி அடுத்து ஃபர்தராக நம்ம ஏதாவது ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்தா எக்ஸிக்யூட் பண்ணும். அதர்வைஸ் ப்ரோக்ராம் வந்து கம்ப்ளீட் பண்ணும். ஸோ இவ்வளோ தான் வந்து இதில் கொடுத்துருக்கிற ப்ராசஸ். ஸோ ஜஸ்ட் வந்து
இது ஈவன் நம்பர்ஸை பிரிண்ட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரோக்ராமாக வந்து கொடுத்துருக்குறாங்க எக்ஸாம்பிளில். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் இன்னொரு எக்ஸாம்பிள். ப்ரோக்ராம் டு இல்லுஸ்ட்ரேட் த யூஸ் ஆஃப் ஃபார் லூப் டு பிரிண்ட் சிங்கிள் டிஜிட் ஈவன் நம்பர் வித் எல்ஸ் பார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ரீவியஸாக நம்ம பார்த்த சேம் ப்ரோக்ராம் அது கூட ஒரு எல்ஸ் பார்ட் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபார் லூப்லேயும் ஒயில் லூப்லேயும் எல்ஸ் பார்ட் இஸ் ஆப்ஷனல். ஸோ நம்ம யூஸ் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற யூசேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரீவியஸில் பார்த்த சேம் ப்ரோக்ராம் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ எல்ஸ் பார்ட் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கண்டிஷன் எப்போ ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ எண்ட் ஆஃப் தி லூப் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அவுட்புட்டில் எண்ட் ஆஃப் தி லூப்ன்ற எக்ஸ்ட்ரா ஒரு லைன் மட்டும் நமக்கு பிரிண்ட் ஆகியிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா ப்ரோக்ராம் டு கால்குலேட் த சம் ஆஃப் நம்பர்ஸ் 1 to 100. ஸோ 1 to 100 வரைக்கும் இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி நம்பர்ஸையும் ஆட் பண்ணி டோட்டல் சம் வந்து நம்ம கொடுக்கணும். இதுதான் வந்து நமக்கான எக்ஸாம்பிள். ஸோ n is equal to 100 எடுத்துக்கிறோம், sum is equal to 0 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இது பாருங்கள் ஃபார் கவுண்டர்ன்றது இட்ஸ் கம்ப்ளீட்லி யூசர் டிஃபைன்ட் வேரியபிள். ஸோ நம்ம இதனால வச்சுக்கலாம். ஸோ கவுண்டர் இன் ரேஞ்ச் ஆஃப் 1,n+1. ஸோ இதில் ஏன் n+1 கொடுத்துருக்காங்கன்னா நம்ம டேரெக்டாக 1,100 அப்படின்னு கொடுத்தாலோ ஆர் 1,n கொடுத்தாலும் எண்ணில் வந்து 100 ஸ்டோர் ஆயிருக்கு. அப்போ 100னா அதுக்கு ப்ரீவியஸ்லி 99 வர தான் வந்து எடுக்கும். ஸோ ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷனோட கான்செப்டே வந்து அதுதான். ஸோ ஸ்டாப் வேல்யூக்கு ப்ரீவியஸ் வேல்யூ வர, அதாவது ஸ்டாப் -1 வர ரேஞ்சு தான் எடுக்கும். ஸோ நமக்கு வந்து 100 வர நமக்கு ஆட் பண்ணணும். அதனால நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா n+1 ஆர் 101 அப்படின்றத வந்து கொடுக்கணும். ஸோ இந்த இதில் வந்து என்னன்ற ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணதுனால n+1 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் இருக்க ஈச் அண்ட் எவ்ரி வேல்யூஸையும் 1 by 1 அந்த கவுண்டர் வேரியபிளுக்கு பாஸ் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் 1ன்றதை பாஸ் பண்ணியிருக்கும். sum is equal to sum plus counterன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கவுண்டரோட கரண்ட் வேல்யூஸ் 1. ஸோ சம்மோட கரண்ட் வேல்யூ 0. ஸோ 0 + 1 1ன்றதை சம்மில் அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ இந்த இதில் வந்து ஃபார் லூப்புக்கு உள்ள ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. எப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்றத சொல்லணும்னா இதுக்கான இண்டென்டேஷன் பாருங்கள். ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு மட்டும் தான் இண்டென்டேஷன் இருக்குது, அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு இண்டென்ட் கட் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த சம் ஈக்குவல்டன் ஸ்டார்ட் ஆகிற ஸ்டேட்மெண்ட் ஒன்லி இந்த ஃபார் லூப்புக்கான பாடியில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட் அப்படின்றத இதில் வந்து புரிஞ்சுக்கணும். அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த லிஸ்ட்டில் 1 2 3 4 5 6 up to 900 வர இந்த ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ ஃபஸ்ட் டைம் 1 எடுக்கும், நெக்ஸ்ட் டைம் 2 எடுக்கும், நெக்ஸ்ட் டைம் 3 4 5 இந்த மாதிரி அகைன் ரிப்பீட்டடாக 100 வர ஒவ்வொரு நம்பராக எடுத்து அதை இந்த சம் வேரியபிள் கூட ஆட் பண்ணிக்கிட்டே வரும். அட் லாஸ்ட் இது எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் அதாவது ஃபர்தராக அந்த லிஸ்ட்டில் எலமெண்ட் இல்லை அப்படின்ற கண்டிஷன் வர்றப்போ நமக்கு அந்த லூப்ல இருந்து எக்ஸிட் ஆகும். ஸோ லூப்ல இருந்து எக்ஸிட் ஆகிறப்போ நம்ம கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆஃப் சம் ஆஃப் 1 until %d %d அப்படின்னு கொடுத்து அகெயின் ஒரு பர்சன்டேஜ் கொடுத்து n, சம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம டைரெக்டாகவும் பிரிண்ட் பண்ணலாம். சம் ஆஃப் 1 until 100 ஆர் வித்தின் டபுள் கொட்டேஷனை க்ளோஸ் பண்ணி கமா போட்டு n போட்டு அகெயின் ஒரு கமாவும் போடலாம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் டேரெக்டாக இப்படி %d அப்படின்றது கொடுக்கலாம். ஸோ டின்றது எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா இட்ஸ் அ டெசிமல் நம்பர், அதனால இதை வந்து d அப்படின்னு ரெஃபர் பண்ணி %d கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இதை வந்து ஒரு பிளேஸ் ஹோல்டர் மாதிரி இந்த இடத்துல வந்து %d போட்டுட்டு இதுக்கான வேல்யூவை ரைட் சைடில் மொத்தமாக மென்ஷன் பண்ணிக்கலாம். அதனால %d:d போட்டுட்டு லாஸ்ட்டில் % ஆஃப் n, சம். அப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிற %dக்கு என்னன்ற வேல்யூவும் செகண்ட் இருக்கிற %dக்கு சம்முக்கான வேல்யூவும் பிரிண்ட் ஆகும். ஸோ அதுதான் இங்கே பிரிண்ட் ஆயிருக்கு அவுட்புட்டில். சம் ஆஃப் 1 until 100 50 50 அதாவது 5050 அப்படின்றது ரிசல்ட்டாக கிடச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் டு இல்லுஸ்ட்ரேட் த யூஸ் ஆஃப் ஸ்ட்ரிங் இன் ரேஞ்ச் ஆஃப் ஃபார் லூப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார் லூப்பில் இருக்கிற ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார் வேர்ட் இன் கம்ப்யூட்டர் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஆக்சுவலி இது எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா கம்ப்யூட்டர்ன்றது ஒரு ஸ்ட்ரிங்கு. ஸோ இதில் நம்ம ஃபார் லூப்பில் அந்த ஸ்ட்ரிங்கை யூஸ் பண்ணுறப்போ இதில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டராக வந்து ஒவ்வொரு ஐட்ரேஷன்லையும் எடுத்துக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷனில் வேர்டுக்கு சீன்ற லெட்டர் இருக்கும். அடுத்து செகண்ட் ஐட்ரேஷனில் ஓ இருக்கும், தேர்ட் ஐட்ரேஷனில் எம் இருக்கும், ஃபோர்த் ஐட்ரேஷனில் பி இருக்கும், அடுத்த ஐட்ரேஷனில் யூ, நெக்ஸ்ட் டி, அடுத்த ஐட்ரேஷன் இ, நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் ஆர். அடுத்த ஐட்ரேஷனில் கேரக்டர் இல்லை, அதனால லூப்பை விட்டு வெளியில் வரும், ஆர் அதர்வைஸ் எல்ஸ் பார்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இதில் பாருங்கள் ஃபார் வேர்ட் அண்ட் கம்ப்யூட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ கம்ப்யூட்டர்ன்றது ஒரு ஸ்ட்ரிங், அதனால வித்தின் சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ளே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பாருங்கள் ஃபர்ஸ்ட் டைம் சின்றது எடுத்திருக்கோம். ஸோ இதில் என்ன பண்ணுறாங்கன்னா பிரிண்ட் ஆஃப் வேர்டு, எண்ட் ஈக்குவல் டு சிங்கிள் கொட்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து வேர்டை பிரிண்ட் பண்ணுறப்போ கரண்ட் அந்த வேர்டுன்ற வேரியபிள் இருக்கிற வேல்யூ சின்ற கேரக்டர். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சி அப்படின்றத பிரிண்ட் பண்ணிடும். ஸோ அகெயின் வந்து எண்டு சிங்கிள் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு அகெயின் நெக்ஸ்ட்டு
நெக்ஸ்ட் வேல்யூ தட் இஸ் ஓ வந்து வேர்டுக்கு பாஸ் பண்ணும். ஸோ பாஸ் பண்ணி அதையும் பிரிண்ட் பண்ணி ஒரு ஸ்பேஸ். நெக்ஸ்ட் எம் பாஸ் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் பி பாஸ் பண்ணி பியை பிரிண்ட் பண்ணும். அடுத்து யூ பாஸ் பண்ணி யூன்ற கேரக்டர் பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் டி பாஸ் பண்ணி டீன்ற கேரக்டரை பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் இஆர் இது எல்லாத்தையும் சிங்கிள் ஸ்பேஸோட இந்த மாதிரி கீழே அவுட்புட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்க. அது மாதிரி எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக பிரிண்ட் பண்ணி முடிச்சிடும். ஸோ நெக்ஸ்ட் ஃபர்தராக ஆருக்கு அப்புறம் எந்த ஸ்டேட்மெண்ட்டும் எந்த கேரக்டரும் இல்லை. ஸோ அதனால இந்த ஃபார் லூப்ல இருந்து எக்ஸிட் ஆகும். ஸோ இதில் வந்து எல்ஸ் பார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எக்ஸிக்யூட் பண்ணும். எண்ட் ஆஃப் தி லூப் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அதை பிரிண்ட் பண்ணிட்டு ப்ரோக்ராம் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரிங்ஸை எப்படி ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷன் கூட யூஸ் பண்ணுறது அப்படின்றதுக்கான இல்லுஸ்ட்ரேஷன் தான் வந்து இந்த ப்ரோக்ராம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நெஸ்டட் லூப் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ நெஸ்டட் லூப் மீன்ஸ் லூப் கண்டெயின் அனதர் லூப் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் C++லேன்னு. ஸோ அதே தான் இங்கே கொடுத்துருக்காங்க. எ லூப் பிளேஸ்டு வித் அனதர் லூப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னொரு லூப்புக்குள்ள ஒரு லூப்பை நம்ம போடுறோம் அப்படின்னா தட் வில் பி ரெஃபர்ட் as nested loop. It can place while within another while அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி இதுக்கு நெஸ்டட் லூப்புக்கு ஒரு எக்ஸாம்பிளா ஒரு while லூப்பை இன்னொரு while லூப் கூட மென்ஷன் பண்ணலாம். ஸோ சிமிலர்லி ஒரு ஃபார் லூப்பை இன்னொரு ஃபார் லூப்புக்குள்ள நம்ம மென்ஷன் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு while லூப்புக்குள்ள இன்னொரு ஃபார் லூப்பையும் மென்ஷன் பண்ணலாம். ஸோ சிமிலர்லி ஒரு ஃபார் லூப்புக்குள்ள இன்னொரு while லூப். ஸோ the combinations of two loops வந்து நம்ம எப்படினாலும் போட்டுக்கலாம் நெஸ்டட் லூப்ல. அதை தான் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பாருங்கள், இந்த இதில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலி இதில் கொடுத்துருக்காங்க. மேலே ஒரு பிரமிட் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1 1 2 1 2 3 1 2 3 4 1 2 3 4 5 இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃபார் லூப்பை இந்த மாதிரி ஒரு நெஸ்டட் லூப்ஸ் யூஸ் பண்ணி எப்படி பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலைசேஷன் பார்ட் அப்படின்னா while லூப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ i is equal to 1, i less than or equal to 6. இதில் ஃபஸ்ட்டு அந்த அவுட்டர் லூப் இருக்குது பாருங்கள், அது வந்து ரோவை மென்ஷன் பண்ணுறதுக்காக நம்ம அந்த அவுட்டர் லூப் வந்து யூஸ் பண்ணுவோம். செகண்ட் இன்னர் லூப் வந்து காலம்ஸை வந்து கொடுப்போம். இதில் பாருங்கள், ஆக்சுவலி 5 வரை தான் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஆனால் லூப்பில் நம்ம 6 யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 6 யூஸ் பண்ணோம் அப்படின்னா 1 2 3 4 5 6 வர லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால 6 வர வரும். ஏன் இந்த இடத்துல 6 யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரேஞ்சில் பாருங்கள் 1, i அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ i என்ன வெளியில் இருக்கிற இந்த ஐயோட வேல்யூ. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து ஐயோட வேல்யூ 1 இருக்கும். 1, 1 அப்படின்னு போடுறோம்னா இந்த ரேஞ்சில் எந்த எலமெண்ட்டும் இருக்காது. ஸோ ஸ்டார்ட் வேல்யூ 1, எண்ட் வேல்யூ 1. ஸோ அப்படி இருக்கிறப்போ ஆக்சுவலி ஸ்டார்ட் டு எண்ட் -1. ஸோ இதுக்கு ப்ரீவியஸ்னா 0. ஸோ இந்த மாதிரி இருக்கிற சீக்வன்ஸில் வந்து எந்த எலமெண்ட்டும் இருக்காது. ஸோ இதே இது லாஸ்ட்டுக்கு பாருங்க, இப்போ ஐயோட வேல்யூ 5 இருக்குது அப்படின்னா அது எத்தனை எலமெண்ட்ஸை எடுத்துக்கிறோம் 1, 5 அப்படின்னு எடுக்கும். அப்போ 1 2 3 4 5 எடுக்காது. ஏன்னா அது லாஸ்ட் வேல்யூலேயே அதுக்கு ப்ரீவியஸ் வேல்யூ வர மட்டும் இருக்கும். இப்போ நம்ம 5 போட்டோம், இந்த இடத்துல லெஸ் நார் ஈக்குவல் டு 5 போட்டோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக 4 வரை தான் பிரிண்ட் ஆகும். ஆனால் நமக்கு பிரமிடில் 5 சேர்ந்து பிரிண்ட் ஆகணும். அப்போ நம்ம இங்கே என்ன எடுக்கணும் அப்படின்னா 6 எடுக்கணும். அப்போ இந்த டைமில் 6க்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ரேஞ்ச் ஆஃப் 1, 6 கொடுத்துருந்தோம் அப்படின்னா 1 2 3 4 5 6 வரை எடுத்துக்கிறோம். சாரி 1 2 3 4 5 வரை எடுத்துக்கிறோம். 6ன்றது லாஸ்ட் எலமெண்ட். ஸோ ஸ்டாப் -1ன்றதுனால 1 to 5 எடுத்து நமக்கு பிரிண்ட் பண்ணி காட்டும். ஸோ அதனால தான் வந்து இந்த இடத்துல 6 அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. ஸோ அது ஸ்டார்டிங்கில் பாருங்கள் i is equal to 1, 1 less than or equal to 6 ஆனால் எஸ். ஸோ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ இன்னர் லூப் போகும். ஸோ இன்னரில் வந்து அதாவது அந்த லூப்புக்கு இன்னரில் இன்னொரு லூப் கொடுத்துருக்காங்க. ஸோ நெஸ்டட் லூப் ஃபார் j in range of 1, 1. ஸோ 1, 1ன்னு கொடுக்குறப்ப இதில் எந்த எலமெண்ட்டும் இருக்காது. ஸோ அதனால இந்த லூப்புக்கு உள்ளே இருக்கிற எதையும் எக்ஸிக்யூட் பண்ணாது. ஸோ அப்போ லூப் விட்டு எக்ஸிட் ஆகும். ஸோ இப்போ இதில் பாருங்க பிரிண்ட் எண்ட் /n அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எண்ட் ஈக்குவல் டு /n அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆக்சுவலி எதுக்குள்ளே இருக்குது அப்படின்னா while லூப்புக்குள்ளே இருக்குது. இப்போ நம்ம while லூப் தான் எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். while லூப்புக்குள்ள ஒரு இன்னொரு ஃபார் லூப் இன்னொரு லூப் கொடுத்ததுனால அதை எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணோம். அதில் எலமெண்ட் இல்லை. அதனால இந்த இடத்துக்கு வந்துட்டோம். பிரிண்ட் எண்ட் /n அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லைன் மட்டும் நெக்ஸ்ட் லைனுக்கு மூவ் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க i += 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த i += 1 கொடுக்குறோம் அப்படின்னா இப்போ தான் ஆக்சுவலி ஐயோட வேல்யூ 2 இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஸோ 2 less than or equal to 6 அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே பாருங்க j in range of 1, i ஐயோட கரண்ட் வேல்யூ இஸ் 2. ஸோ 1, 2 அப்படின்னு கொடுக்குறப்போ இந்த ரேஞ்சில் எத்தனை எலமெண்ட் இருக்குன்னா சிங்கிள் எலமெண்ட் மட்டும் இருக்கும், 1 இருக்கும். தட் இஸ் 1 to stop -1. ஸோ 1, 2 கொடுக்குறப்போ 1ன்ற சிங்கிள் எலமெண்ட் மட்டும் jக்கு கிடைக்கும். ஸோ அந்த ரேஞ்சில் இருக்கிற ஃபர்ஸ்ட் எலமெண்ட் தட் இஸ் 1 எடுத்துக்கிட்டு print j end equal to /t அப்படின்னு கொடுக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து 1
அப்படின்றது பிரிண்ட் ஆயிருக்கும். ஸோ இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு 1 பிரிண்ட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஒரு டேப் அளவு ஸ்பேஸ் வந்து கொடுக்க சொல்லியிருக்கோம். ஸோ டேப் ஸ்பேஸ் கொடுத்துட்டு அடுத்து இதில் ஃபர்தர் எலமெண்ட் இருக்கானா இல்லை, இந்த சீக்வன்ஸில் சிங்கிள் எலமெண்ட் மட்டும் தான் இருந்துச்சு. அப்போ ஃபார் லூப்ல இருந்து எக்ஸிட் ஆகும். இங்கே வந்து ஒயில் லூப்புக்குள்ள இன்னொரு ஸ்டேட்மெண்ட் end ஈக்குவல் டு ஸ்லாஷ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நெக்ஸ்ட் லைனில் பிரிண்ட் ஆகும். ஸோ அடுத்து வந்து i + ஈக்குவல் டு 1 கொடுத்துருக்காங்க. அப்போ ஐயோட வேல்யூ வில் பி 2னு கன்வெர்ட் ஆகும், 3னு கன்வெர்ட் ஆகும். அப்போ 3 < 6 அப்படின்ற கண்டிஷன் செக் பண்ணும். ஸோ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போ இங்கே வரும் j in range of 1,3 அப்படின்னு இருக்கும். 1,3னா நமக்கு லிஸ்ட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸ் 1 and 2. ஸோ ஃபஸ்ட் டைம் ஜேக்கு 1 இருக்கும், 1 பிரிண்ட் பண்ணும், ஒரு /t எடுக்கும். ஸோ அகைன் இதில் ஃபர்தர் எலமெண்ட்ஸ் இருக்குது, 2 இருக்குது. ஸோ ஜேக்கு 2ன்றது கிடைக்கும். அடுத்து 2 பிரிண்ட் பண்ணும், end ஈக்குவல் டு /t கொடுத்ததால டேப் ஸ்பேஸ் விடும். ஸோ அடுத்து வந்து இதில் எலமெண்ட் இருக்கான்னு பார்க்கும், எலமெண்ட் இல்லை. ஸோ அதனால லூப்பை விட்டு எக்ஸிட் ஆகும். ஸோ இது வந்து ஒயில் லூப்பில் ஃபர்தர் எலமெண்ட்ஸ் இருக்குது, ஃபர்தர் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது, அதை எக்ஸிக்யூட் பண்ணும். end ஈக்குவல் டு /n. ஸோ நெக்ஸ்ட் லைனுக்கு போயிடும். ஸோ அடுத்து வந்து ஐயோட வேல்யூ வில் பி 4 கன்வெர்ட் ஆகும். ஸோ இங்கே பாருங்க i < 4 > 6 ஆன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. இப்போ இங்கே வரும் j in range of 1,4. ஸோ தட் இஸ் 1 2 3 அதை மட்டும் நமக்கு லிஸ்ட்டில் இருக்கும். அப்போ 1 எடுத்து பிரிண்ட் பண்ணும், டேப் ஸ்பேஸ் விடும். அடுத்து 2 எடுத்து பிரிண்ட் பண்ணும், 3 எடுத்து பிரிண்ட் பண்ணும். ஸோ அடுத்து எலமெண்ட் இருக்கான்னு பார்த்தோம்னா இல்லை. ஸோ அதனால இது ஃபர்தர், அதாவது லூப்பை விட்டு வெளியில் போய் ஃபர்தர் ஸ்டேட்மெண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணும். நெக்ஸ்ட் லைன் போயிருக்கும். அதனால 1 2 3ன்னு பிரிண்ட் பண்ணி நெக்ஸ்ட் லைனுக்கு வரும். ஸோ நெக்ஸ்ட் லைனில் நம்ம என்ன பண்ண சொல்லியிருப்போம் அப்படின்னா அப்டேட் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ இதோட வேல்யூ வந்து 5 கன்வெர்ட் ஆகும். ஐயோட வேல்யூ 5 < 6 அப்படின்னா கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ i in range of 1,5. அப்போ 1 2 3 4 அப்படின்ற லிஸ்ட் கிடைக்கும். அதில் ஃபர்ஸ்ட் ஜேக்கு 1ன்ற வேல்யூ எடுத்து அதை பிரிண்ட் பண்ணும். அடுத்து 2ன்ற வேல்யூ எடுத்து பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் 3ன்ற வேல்யூ எடுத்து பிரிண்ட் பண்ணும். எல்லாத்துக்கும் இடையில ஒரு டேப் ஸ்பேஸ் அளவு விட்டுட்டே பிரிண்ட் பண்ணும். அடுத்து 4 எடுத்து பிரிண்ட் பண்ணும். அடுத்து இதில் ஃபர்தர் எலமெண்ட் இருக்கானா இல்லை, 1 2 3 4 மட்டும் தான் இருந்துச்சு. அதனால இந்த லூப்பை விட்டு எக்ஸிட் ஆகும். ஸோ எக்ஸிட் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லைன் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் லைன் போகிறதுக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட். அடுத்து வந்து i ஈக்குவல் டு i + 1. ஸோ இப்போ வந்து இது என்னவா கன்வெர்ட் ஆகும், ஐயோட வேல்யூ வில் பி 6 இருக்கும். ஸோ 6 < 6 ஆன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ இப்போ பாருங்க j in range of 1,6. அப்போ 1 2 3 4 5 அப்படின்றது நமக்கு jன்ற ஒரு சிங்கிள் வேரியபிளுக்கு வரும். ஸோ அதில் ஒவ்வொரு எலமெண்ட்டாக வந்து எடுக்க போகுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 1 எடுக்கும், பிரிண்ட் பண்ணும், டேப் ஸ்பேஸ் விடும். அடுத்து 2 3 4 5 இது எல்லாத்தையும் டேப் ஸ்பேஸோட பிரிண்ட் பண்ணும். ஸோ இங்கே பாருங்க 1 2 3 4 5 இது எல்லாத்துக்கும் இடையில டேப் ஸ்பேஸ். ஸோ பிரிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபர்தராக 5க்கு அப்புறம் எலமெண்ட் இல்லை, அதனால லூப்பை விட்டு எக்ஸிட் ஆகி நெக்ஸ்ட் லைன் போயிட்டு i ப்ளஸ் அப்படி கொடுத்துருக்காங்க. அப்போ ஐயோட வேல்யூ இப்போ 7 கன்வெர்ட் ஆகும். ஸோ 7 < 6 ஆனால் நோ. ஸோ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை. அதனால கம்ப்ளீட்டாக ஒயில் லூப்பை விட்டு வெளியில் வரும். அதில் ஃபர்தராக ஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்ததுன்னா எக்ஸிக்யூட் பண்ணும், அதர்வைஸ் ப்ரோக்ராம் கம்ப்ளீட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ப்ரமீட்ஸை பிரிண்ட் பண்ணுறதுக்கும் நம்ம இந்த நெஸ்டட் லூப்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த லூப்பிங் கன்ஸ்ட்ரக்டரை பொறுத்தவரை இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் வந்து ஜம்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். நம்ம 11th படிச்சிருப்போம், பிரேக்கு கண்டினியூலாம் படிச்சிருப்போம். அதுதான் வந்து ஃபர்தர் செக்ஷன்ஸில் கொடுத்துருப்பாங்க. அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ.